ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ரணம் அப்படின்னு ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம வைபவ் அவர்களுடைய 25வது படம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பராக மாசாகவே கொண்டு போயிருக்காங்க. கதை காலத்தை சொல்லலாம். ஒரு 20வது நிமிஷம் வரைக்கும் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்காக கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் லேக்னு சொல்லக்கூடாது, இன்ட்ரோடக்ஷனுக்காக அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் கதையில் ஆரம்பிக்கிற ட்விஸ்ட்டு டில் த கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ மாசாக சூப்பராக கொண்டு போயிருக்காரு நம்ம டேரக்டர் ஷெரீஃப். அந்த ஷெரீஃப் அவர் வந்து பார்த்திங்கன்னா இது அவருடைய ஃபஸ்ட்டு படம். டெபியூட் ஃபிலிம்லேயே இவ்வளோ மாதம் ஒரு டேரக்டர் எடுத்திருக்காருன்னா ஒரு பக்காவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டேரக்ஷன் ஒரு இடத்துலையும் ஒரு கேரக்டருக்கும் எவ்வளோ வைக்கணுமோ எவ்வளோ சீன்ஸ் வச்சு அவங்களுடைய கேரக்டரை எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போகணுமோ அவ்வளோ அளவு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வைபவ் அவர்கள் 24 படங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் நடிக்க முடியாதுப்பா, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டருங்க இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது இப்போது ஒரு நார்மலாக ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதில் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சி கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இதில் அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அதே கேஸுங்களுக்கு இவர் வந்து ரைட்டராகவும் இருக்கார். ரைட்டர் மீன்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுக்குற ஒருத்தராகவும் இருக்கார். ஸோ இவர் ஒரு கேஸை கண்டுபிடிச்சி போகும்போது என்னென்ன நடக்குது அப்படின்றத சூப்பராக செம்மையாக ஒரு சீன்லையும் டெஸ்ட் வச்சு செம்மையாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். அது கொஞ்சம் கம்மியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. தென் மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்டேக் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எந்த வித நெகட்டிவும் இந்த படத்தில் இல்லைங்க. வைபவோடைய பிளாக் பஸ்டர் படம்னா அது ரணம் அப்படின்னு சொல்லலாம். 25வது படத்தை எவ்வளோ சூப்பராக சூஸ் பண்ணி செம்மையாக பண்ணணுமோ அவ்வளோ சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய சூஸிங் ஸ்கில்கே நம்ம தனி ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதையை 25வது படத்துக்கு அவர் சூஸ் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷெரீஃப் அவர்கள் இதுக்கு மாதிரி நிறையா படங்கள் எடுத்து நல்லபடியாக சூப்பரான ஒரு டைரக்டராக கோலிவுட்டில் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ போகிறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன விஷயமா வெளியே போகிறனால இன்னும் ஒரு வீடியோஸ் போல் ஒரு 2 days ஆகலாம். ஸோ அதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. 2 daysல திருப்பி உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.